மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அன்புள்ள ஓம் சரவணப யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். மீன ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12இல் சஞ்சரித்த சனி பகவான் வருகின்ற 29/3/2025 ஏற்படக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக ஜென்ம ராசிக்கு மாறுதலாகி 23/2/2028 முடிய ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இனி உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி நடக்க இருக்கிறது. அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. சனியின் சஞ்சாரத்திலே அதிக நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது ஜென்ம சனி ஆகும். 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்க இருப்பதால் நீங்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது நல்லது. அடுத்து குறிப்பாக மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். நீங்கள் சற்று அஜாக்கிரதையாக இருந்தால் வீண் செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு பெற்றோர் மூலமாக கூட மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். நீங்கள் இந்த நேரத்தில் மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய எதிர்பாராத செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அதாவது சனி பகவான் ஒரு நீதி கிரகமாகும். நீங்கள் சற்று நேர்மையோடு செயல்பட்டால் நல்ல ஒரு நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால், நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால் எந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு சிறு தவறு செய்தாலும் அதன் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் சந்திக்க நேரிடும். குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வாகனத்தில் செல்கின்ற போது கூட தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேகத்தை குறைக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு செல்வது மிக மிக நல்லது. 7.5 சனியில் ஜென்மசனி நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்த்துவிட்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சில விஷயங்களில் மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் நேரடியாக செயல்படுவதன் மூலமாக ஒரு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்படுவதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வருகின்ற காலங்களில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்ப்பது நல்லது. முதலீடு செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. வெளியாட்களை அவளை எளிதில் நம்பாமல் இருப்பது மிக மிக தற்போதைய நேரத்திற்கு நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்ல வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் உங்கள் பணியில் கவனத்தோடு இருப்பது, பொதுவாக உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சில முக்கிய விஷயங்களை பொது வேளையில் பேசாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க உதவும். வேலைக்கு செல்பவர்களுக்கு தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையே ஒரு நல்ல நிலைதான். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களை வேற்று பாதைக்கு செல்ல வழிவகுப்பார்கள். அப்படி வேற்று பாதைக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தற்காத்து கொள்வது மிக மிக நல்லது. சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற கிரக சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4
நாளில், அதாவது 14/5/2025 முதல் 2/6/2026 வரை 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், 26/6/2027 முதல் 24/7/2028 வரை 6இல் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். 7.5 சனியில் ஜென்மசனி நடக்கும் சமயத்தில் 4/6இல் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாகும். அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில், குரு 5இல் சஞ்சரிக்கின்ற தருணத்தில் 7.5 சனி நடைபெற்றாலும் உங்களுடைய தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்கள், பண வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 7.5 சனியில் ஜென்மசனி நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும், 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சற்று சாதகமான அமைப்பு என்பதால், இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக அடுத்து ஒரு 3 வருட காலத்திற்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடக்க இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, கடன் வாங்குவது என்றால் உங்கள் பேரில் வாங்காமல் இருப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது. அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. சனி பகவானுக்கு வழிபாடாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது, கருப்பு நிற வஸ்திரம் கொண்டு சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது, கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் மூலமாக சனியால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகளை குறைக்கும். முடிந்தவரை நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். நேயர்களே, இதுவரை மீனராசிக்கான சனி பயிற்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான சனி பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரணுவை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா சேனல்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.